வெல்கம் டு Tan by Biology Forum, a unit of Tan by R&D solution. நம்ம இந்த நெட் கோச்சிங் சீரீஸில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் இன்னேட் இம்யூன் சிஸ்டம்னா என்ன, அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய செல்ஸில் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அது பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னா என்ன, அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்னென்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பாடியில் 3 லைன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபிசிக்கல் பேரியர்ஸ், அண்ட் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னேட் இம்யூன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய செல்ஸ், அண்ட் தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் லிம்போசைட்டிக் செல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 லைன் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேர்ந்தது தான் வந்து இன்னேட் இம்யூன் சிஸ்டம், அண்ட் ஃபைனல் டிஃபென்ஸ் லைன் தான் வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகக்கூடிய செல்ஸ். அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்க்கு இன்னொரு பேர் தான் வந்து ஸ்பெசிஃபிக் இம்யூன் சிஸ்டம். இந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டமால் உருவாகக்கூடிய இம்யூனிட்டிக்கு பேர் தான் வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி. அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி எப்போ ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இன்னேட் இம்யூன் சிஸ்டமால் அந்த உள்ளே வரக்கூடிய பேத்தஜனை டேக்கிள் பண்ண முடியல, இன்னேட் இம்யூன் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெசிஃபிசிட்டி, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டைவர்சிட்டி, தேர்ட் ஒன் இஸ் மெமரி பவர், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் இட் ஹேஸ் எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் பேத்தஜன். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸ்பெசிஃபிசிட்டின்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் ஆன்டிஜன் உள்ளே வருது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து மோர் ஸ்பெசிஃபிக் டு த பர்டிகுலர் ஆன்டிஜன், அதுதான் வந்து ஸ்பெசிஃபிசிட்டியில் வருது. அண்ட் செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் டைவர்சிட்டி. டைவர்சிட்டின்னா என்ன, இப்போது இந்தியா இஸ் அ டைவர்ஸ் கண்ட்ரி அப்படின்றாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்தியா. ஸோ இந்தியா இஸ் அ டைவர்ஸ் கண்ட்ரி. அதே மாதிரி ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஆன்டிபாடிஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணுன்னா பி செல்ஸ், பிளாஸ்மா செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எப்படி அது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எல்லாம் வந்து ஜீன் செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி ரீகாம்பினேஷன் நடக்கிறதுனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸை அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் மெமரி செல்ஸ். மெமரி செல்ஸ் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புதுசாக ஒரு இன்ஃபெக்ஷன் பாடிக்குள்ளே என்டர் ஆகுது, அப்போது வந்து என்ன பண்ணுதுன்னா லிம்போசைட்ஸ்னால் பி செல்ஸ் ஆர் டி செல்ஸ், எந்த செல்ஸாக இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த லிம்போசைட்ஸ் வந்து இன்ஃபெக்ஷனை பார்த்ததும் எஃபெக்டார் செல்ஸ் ப்ளஸ் மெமரி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எஃபெக்டார் செல்ஸ் என்ன பண்ணும், அந்த இன்ஃபெக்ஷனை டேக்கிள் பண்ணக்கூடிய பி செல்ஸாக இருந்துச்சுன்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதே வந்து டி செல்ஸாக இருந்துச்சுன்னா டிசி செல்ஸ், டி ஹெல்பர் செல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை டேக்கிள் பண்ணும். இதே வந்து மெமரி செல்ஸ் வந்து அந்த டைமில் வந்து மெமரி செல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதே இன்ஃபெக்ஷன் செகண்ட் டைம் ஒரு 1 month கழிச்சோ இல்லை வந்து ஒரு 2 monthsக்கு அப்புறமும் வருது அப்படின்னா இந்த மெமரி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகி உள்ளே வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து டிக்ரேட் பண்ணும். இதுதான் வந்து மெமரி செல்ஸோட கான்செப்ட். இந்த மெமரி செல்ஸ் கான்செப்டை வச்சு தான் வந்து வேக்சின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோர்த் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் இட் ஹேஸ் எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் ஆன்டிஜன். அதாவது என்னென்னா, நம்ம பாடியிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செல்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி செல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து செல்ஃப் ஆன்டிஜன். இதே வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ப்ரோட்டீன், ஃபார் எக்ஸாம்பிள் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியல் ப்ரோட்டீன் எல்பிஎஸ்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ப்ரோட்டீன். இதுக்கு வந்து இதுக்கு பேர் தான் வந்து நான் செல்ஃப் ஆன்டிஜன். ஸோ நம்மளோட இம்யூன் செல்ஸ்க்கு செல்ஃப் ஆன்டிஜன் எது, நான் செல்ஃப் ஆன்டிஜன் எது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ செல்ஃப் ஆன்டிஜன் அப்படின்றத தெரிஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் டாலரன்ஸாக இருக்கணும்.
ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து இட் ஷுட் பி செல்ஃப் டாலரன்ஸ் அண்ட் நான் செல்ஃப் ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டாகவும் ஒர்க் பண்ணணும். ஸோ இட் ஷுட் ஷோ சம் immune response to the non-self antigen. Major components of adaptive immune systems la first component enna B lymphocyte, second one is T lymphocyte and third one is antigen presenting cells. First one is B lymphocyte. இந்த B lymphocyte எங்கே டெவலப் ஆகி மெச்சூர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா போன் மேரோவில் தான். இந்த மெச்சுரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரொடியூஸ் ஆகிற செல்ஸ் வந்து மெச்சூர் நேவ் பி செல்ஸ். இந்த மெச்சூர் நேவ் பி செல்ஸ் எப்போ ஒரு ஆன்டிஜனை என்கவுண்டர் பண்ணுதோ அப்போ வந்து இது வந்து ஆக்டிவேட் ஆகி டிஃப்ரெண்ட் க்ளோன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் க்ளோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த நம்பர் ஆஃப் பி செல்ஸ் க்ளோன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் இன்டு பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மெமரி செல்ஸ். பிளாஸ்மா செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடிஸ்க்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இட் ஹேஸ் எபிலிட்டி டு ஃபெசிலிட்டேட்ஸ் பாகோசைட்டோசிஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. அண்ட் ஏடிசிசியில் இட் பிளேஸ் மேஜர் ரோல் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன்லையும் இட் பிளேஸ் மேஜர் ரோல். அண்ட் ஆன்டிபாடி டைவர்சிட்டி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா, அதுதான் வந்து ஆன்டிபாடி டைவர்சிட்டி. இந்த ஆன்டிபாடி டைவர்சிட்டியை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலான்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் செக்மெண்ட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம ஆன்டிபாடி டைவர்சிட்டியை அச்சீவ் பண்ணலாம். lymphocyte produced in a bone marrow and mature in a thymus. After the maturation, it can produce two different types of cells. One is CD4 T cells and இன்னொன்று வந்து CD8 T cells. இப்படி ரெண்டு விதமான செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரெண்டு செல்ஸ் ஆன்டிஜனை எப்போ என்கவுண்டர் பண்ணுதோ அப்போ வந்து இது வந்து ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. எப்படி இது ஆன்டிஜனை என்கவுண்டர் பண்ணுதுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற செல்ஸ் தான் வந்து ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ். ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ்னால் யார்னா மேக்ரோஃபேஜஸ் அண்ட் டென்ட்ரைட்டிக் செல்ஸ். இந்த ரெண்டு செல்ஸும் எப்படி ஆன்டிஜனை ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் அண்ட் ப்ராசஸிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மாலிகுல் விச் இஸ் ப்ரெசென்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ். அதுதான் வந்து யாருன்னா எம்ஹெச்சி காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து மேஜர் ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் வந்து ஆன்டிஜனை ப்ரொஜெக்ட் பண்ணி டி ஹெல்பர் செல்ஸ்க்கு காமிக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் எம்ஹெச்சி மாலிகுல்ஸ் T helper cells or TC cells வந்து அந்த ஆன்டிஜனை ரெகக்னைஸ் பண்ணி ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. டைப்ஸ் ஆஃப் அடாப்டிவ் இம்யூனிட்டி. ரெண்டு டைப் ஆஃப் அடாப்டிவ் இம்யூனிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பாசிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னா இட் டெவலப்ஸ் ஆஃப்டர் த இன்ஃபெக்ஷன். ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறமா உருவாகக்கூடிய இம்யூனிட்டி தான் ஆக்டிவ் இம்யூனிட்டி. பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னா it acquires from passive immunity அப்படின்னா என்னென்னா it acquires from someone else or something else. அதாவது for example it may be acquired from mother to child. அம்மாட்டேருந்து குழந்தைக்கு வரக்கூடிய இம்யூனிட்டி வந்து பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்றாங்க. அண்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஃபீவர் வருது, ஃபீவர் வர்றது மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற இம்யூனிட்டி தான் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஓகே, இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டியுமே இன்னும் கிளாஸிஃபை பண்ணலாம். அதுதான் வந்து நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். ஆக்டிவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இம்யூனிட்டி என்னதுன்னு பார்த்தோன்னா அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஃபீவர் வருது, ஃபீவர் வர்றது மூலமாக கிடைக்கக்கூடிய இம்யூனிட்டி தான் வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி. இதே வந்து ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி அப்படின்னா வேக்சினேஷன் பண்ணுறோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வேக்சின் போடுறோம். வேக்சின் வந்து போடுறது மூலமாக ஒரு ஆன்டிபாடி நமக்கு பாடியில் க்ரியேட் ஆகுது. அதுதான் வந்து என்னதுன்னா ஆர்டிஃபிஷியலி எக்வயர்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி. இதே வந்து பாசிவ் சைடில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நேச்சுரலி அக்வயர்டு இருக்குது அண்ட் ஆர்டிஃபிஷியலி அக்வயர்டும் இருக்குது. நேச்சுரலி அக்வயர்டில் பார்த்தோன்னா ஃப்ரம் மதர் டு சைல்டுக்கு பாஸ் ஆகக்கூடிய இம்யூனிட்டி தான் வந்து நேச்சுரலி அக்வயர்ட் பாசிவ் இம்யூனிட்டி. இதே வந்து ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னா
இம்யூனோ டெஃபிஷியன்சி பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஆன்டிபாடிஸை இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இம்யூனிட்டிக்கு பேர் ஆர்டிஃபிஷியலி எக்வயர்ட் passive immunity. Thanks for watching this video. If you want to know more about immunology, stay connected with us. Until then, this is Soundarya from Tanvaya R&D Solution signing off.